பெற்றோர்களை தனிமையில் விட்டுவிட்டு வெளியூரில் இருக்கும் பிள்ளைகளா நீங்கள்? அப்போ என்ன நடக்குது பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் உயிர் கொடுப்பது பெற்றோர்கள்தான். பெற்றோர்கள் கொடுக்கவில்லை எனில் நாம் இந்த பூமியை பார்த்திருக்க முடியாது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் தனியாக வசிக்கும் பெற்றோர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் என்று உளவியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். பேசுவதற்கோ அவசர ஆபத்திற்கு உதவுவதற்கோ இவர்களுக்கு யாரும் துணை நிற்பதில்லை. தனிமையில் இருக்கும் முதியோர்கள் தூக்கமின்மை, மன அழுத்தம் மற்றும் மனப்பதற்றத்திற்கு ஆளாகிறார்கள். கிராமங்களில் இருக்கும் பெற்றோர்கள் அருகில் இருப்பவர்களிடம் பேசி கலகலப்பாக இருக்கும் பெற்றோர்களாக இருந்தால் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் தனியாக குடியிருப்புகளில் இருப்பவர்கள், அதாவது நகர்ப்புறங்களில் இருப்பவர்களுக்கு பிள்ளைகளுடன் இல்லாமல் தனிமையில் இருக்கும் பொழுது அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவதாக கூறப்படுகிறது. மேலும் பேர பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அப்படி எல்லோரும் சேர்ந்து வெளியில் செல்லும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாத போதுமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆறுதலுக்கு கூட ஆள் இல்லையெனில் அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். அப்படி இதை நடக்காமல் பார்த்துக் கொள்வது உங்கள் கையில்தான் உள்ளது. தனிமையில் விடப்படும் பெற்றோர்களை பிள்ளைகள் வெகு தொலைவில் இருந்தாலும் அடிக்கடி தொடர்பில் இருக்க வேண்டும். தினமும் ஒரு முறையாவது போனில் அல்லது வீடியோ காலில் அழைத்து பேச வேண்டியது கட்டாயம். பொங்கல், தீபாவளி, கல்யாணம் போன்ற விசேஷங்களுக்கு ஊருக்கு வந்து பெற்றோர்களுடன் சிறிதளவதாவது நேரத்தை செலவழிக்க வேண்டும். பொருளாதார ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். வயது முதிர்ச்சியின் காரணமாக அவர்களால் சமைக்க முடியவில்லை என்றால் அருகில் இருப்பவர்கள் யாராவது அழைத்து சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லலாம். இப்படி இல்லையெனில் நீங்கள் வெளிநாட்டில் இருப்பவராக இருந்தால் அதற்கான ஏற்பாடுகளை பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தே ஏற்பாடு செய்யும் வசதியும் உள்ளது. ஆன்லைன் மூலம் இங்கு உள்ளவர்களுடன் பேசி நாள்தோறும் உணவுகளை டெலிவரி செய்ய முடியும். அடுக்குமாடி குடியிருப்புகளில் விட்டு செல்வதனால் அக்கம் பக்கம் உள்ள மனிதர்களிடம் பேசி தனது பெற்றோரை அவ்வப்போது சிறிது கவனித்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளலாம். அவசர உதவிக்கு யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் நம்பகத்தன்மையான ஆட்டோ ஓட்டுநரின் போன் நம்பர் ஆகியவற்றை ஒரு டைரியில் எழுதி வைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வீட்டிற்கே வந்து மருத்துவம் செய்யும் பல மருத்துவர்கள் தற்போது இருக்கிறார்கள். அவர்களை நியமித்து வாரம் ஒரு முறை பெற்றோரை கவனித்துக் கொள்ள சொல்லலாம். நண்பர்கள், உறவினர்களிடம் நேரம் கிடைக்கும் பொழுது தனியாக இருக்கும் தனது பெற்றோர்களை பார்த்துவிட்டு வர சொல்லி கேட்கலாம். எல்லாவற்றையும் விட முக்கியமானது, நாம் எங்கு சென்றாலும் வயதான நம் பெற்றோர்களையும் உடன் அழைத்துச் செல்வதே சால சிறந்தது. வயதானால் அவர்களும் குழந்தைகள் போல் ஆகிவிடுவார்கள். எனவே அவர்களை வயதான காலத்தில் சிரமப்படுத்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நம் கடமை. காலம் வெகு சீக்கிரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்று பெற்றோர்களுக்கு நாளை நமக்கு. நாம் எப்படி நம் பெற்றோர்களை பார்த்துக் கொள்கிறோமோ அதே போன்றுதான் நமது பிள்ளைகள் நாளை நம்மை பார்த்துக் கொள்வார்கள் என்ற நினைப்பை மனதில் வைத்துக் கொண்டு தனது தந்தை தாயை பார்க்க வேண்டும். எல்லோரும் அப்படி இருப்பதில்லை. நான் சில பெற்றோர்கள் தனிமையில் விடப்பட்டிருக்கிறார்கள். அப்படி உள்ளவர்களுக்கு ஆறுதல் என்னவென்றால் அது இதுவாகத்தான் இருக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.